பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் லெந்துகால ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 2 நாளாகமம் புஸ்தகத்திலே உள்ள சிலுவையின் நிழலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உன்னதரான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலும் சிலுவையின் நிழல் காணப்படுவதை நாம் காண முடியும். மோசே தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக அவர் அனுபவித்த சிலுவையின் பாடுகளை குறித்தும் நாம் நிழலோட்டமாக காண முடியும். அந்த நிழலாட்டம் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக மாறிவிடுகிறது. 2 நாளாகமம் 30வது அதிகாரத்திலே பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமிலே ராஜா கட்டளை கொடுத்தார். நிருபங்களை எழுதி அனுப்பினார். அதற்கு முன்பதாக தேவாலயத்தை கொடுத்த கட்டளையின்படி தலைமுறை தோறும் வருடங்கள் தோறும் பஸ்கா ஆசரிப்பை ஆண்டவர் வலியுறுத்தி இருந்தும் அதை ஜனங்கள் விட்டுவிட்டார்கள். தேவாலயம் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது எசேக்கியா ராஜா அந்த தேவாலயத்தை திறந்து நியாயப்பிரமாணத்தின்படி பஸ்காவை ஆசரிக்கும்படி 2ஆம் மாதம் அதை ஆசரிக்கலாம் என்று இதிலோ சபையார் எல்லோரும் ஆலோசனை பண்ணியிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீக்க வேண்டியவர்களை நீக்கி பரிசுத்தமாய் அது ஆசரிக்கும்படி உன்னதரான தேவன் கிருபை செய்தார். இயேசு கிறிஸ்துவானவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர் சீடர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதே விதமாகவே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இதோ உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது என்று சொல்லி இரத்தத்தையே நமக்கு பானமாக கொடுத்தார். இதை நாம் நினைவு கூறும்படி அவர் செய்ய சொன்னார். அந்த நாட்களிலே எசேக்கியா ராஜா அந்த பஸ்கா ஆசரிக்கும்படி 7 நாள் அளவும் புளிப்பில்லாத அப்பத்தோடு அந்த பண்டிகையை கொண்டாடும்படி அவர்கள் ஆலோசனை பண்ணி அதை நடைமுறைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு லேவியரான ஆசாரியர்கள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம், அவருடைய விண்ணப்பம் பரலோகத்தை எட்டியது. பரலோக தேவனாய் கர்த்தர் அதை கண்டார். எனவே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிற்று. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் நாட்களில் கூட இப்படி நடந்ததில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம் உண்மையாய் ஆண்டவருடைய பஸ்காவை நினைவு கூறும் பொழுது மிகுந்த சந்தோஷம். அதுதாமே நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அந்த நாட்களிலும் அந்த பஸ்காவின் மூலமாக நடைபெற்றதான பலன்களை பார்க்கிறோம். வசரிய ராஜா சனகரி யூதாவுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அவர்கள் துன்பப்படுத்தப்படும்படி அவர்களை கைதிகளாக கொண்டு போகும்படி வந்திருந்தான். கர்த்தருடைய மகிமை, சத்ருவானவன் நமக்கு எதிராக எந்த காரியங்களை கொண்டு வந்தாலும் அதை வாய்க்காதே போகும். உனக்கு எதிராக எடுக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லி சொன்னார். எசேக்கியாவின் தேவன் தன் ஜனங்களின் கையில் தப்புவதில்லை என்று சொல்லி நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் ஜனங்களோடு இருந்து அவளை தப்புவிக்கிற தேவன், சத்துடைய கிரியைக்கெல்லாம் நம்மை தப்புவிக்கிற தேவன்.
ஆம், ராஜாவாகிய எசேக்கியாவும் தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தந்தார். கர்த்தர் பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், நாமும் கூட ஆண்டவருடைய பந்தியை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அங்கே பாளையத்தில் உள்ள சேனாதிபதிகள் எல்லாம் அதமண்ணி போகும்படி சன்னகரிப் செத்த முகமாய் திரும்பி போனான் என்று வேதவசனம் சொல்கிறது. நமக்கு விரோதமாய் வெளிப்பிற சத்துடைய கிரியைகள் எல்லாம் வெட்கப்படுத்தும்படி அவர் தேவனாயத்தை கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாட்கள் கழித்து எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தாலும் அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். விண்ணப்பத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். மாசில்லாத ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதனாலே நமக்கு மீட்பு உண்டு, சந்தோஷம் உண்டு. அதை பெற்றுக்கொள்ள